கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே விசேஷித்த வண்ணமாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நாம் ஆசரிக்கும்படியான அருளை தந்ததற்காக நன்றிகளை சொல்லி ஒருமனப்பட்டவர்களாக நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு உயிர்த்த இந்த ஆண்டவரை நாம் வழிபடுவோம். ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை மீட்பதற்காகவே நீர் இந்த உலகத்திற்கு வந்து எங்களுக்காக நீர் மரணத்தை மேற்கொண்டு வார்த்தையின்படியே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கின்றேன் என்று சொல்லி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தந்த தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுக்காக பட்ட பாடுகள் அனைவற்றையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே மீட்பிற்காக நன்றி செலுத்தி உண்மையான சீஷர்களாக வாழ அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கர்த்ததாமே இந்த நிகழ்வு அனைத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே இன்று கிறிஸ்து எழுந்தார் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா. சிலுவை சுமந்தவர், அல்லேலூயா. மோட்சத்தை திறந்தவர், அல்லேலூயா. ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம், அல்லேலூயா. விண்ணில் வேந்தை போற்றுவோம், அல்லேலூயா. அவர் தாழ்ந்துயர்ந்தாரே, அல்லேலூயா. மாந்தர் மீட்பரானாரே, அல்லேலூயா. ஆடனுபவித்தவர், அல்லேலூயா. ரட்சிப்புக்கு காரணர், அல்லேலூயா. வானிலே போதாகிறார், அல்லேலூயா. தூதர் பாட்டை கேட்கிறார், அல்லேலூயா. கர்த்தரின் வாசலில் நன்றியறிதலோடும்
அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவங்கள் குற்றங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாமல் இருக்கின்ற பிரதான ஆசாரியரே இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாக்கிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. ரோமர் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. சத்தியத்திற்கு ஆயத்தமாக நாம் அனைவருமாக இணைந்து ஞான கீர்த்தனைகளிலே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே துதித்திடவே பரனை துதித்திடவே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற துணி எங்கும் கேட்குதே எங்கும் கேட்குதே பயத்தை என்றும் நீக்குதே
எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வாத தூதரை கண்டக மகிழ்ந்தார். அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார், அகமகிழ்ந்தார் பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளினுடைய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள். பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள் இந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் நாம் செய்தியை கேட்போமாக. அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாளின் வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் பேசப்போகிற செய்தி, The power of resurrection proves his deity. உயிர்த்தெழுதலின் வல்லமை அவரது தெய்வீகத்தை நிரூபிக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை பொதுவாக ஈஸ்டர் என்று அழைக்கிறார்கள். வேதத்தில் அந்த வார்த்தை இல்லாவிட்டாலும் இந்த ஈஸ்டர் திருநாள் அன்று உங்களுக்கு நான் கர்த்தரின் நாமத்திலே வாழ்த்துதல் சொல்வது மட்டுமல்லாமல், இன்னைக்கு நான் பேசப்போகிற செய்தி, த தியாலஜி ஆஃப் ஈஸ்டர். வாட் இஸ் தி தியாலஜி பிஹைண்ட் திஸ் ஈஸ்டர் டே? ரோமர் 1:3-4, Romans chapter 1 verse 3-4 states that the gospel concerns God's Son, who was a descendant of David according to the flesh, and was declared the Son of God with power by the resurrection from the dead, according to the Spirit of holiness, Jesus Christ our Lord. ரோமர் 1:3-4 வரைக்கும் அந்த நற்செய்தி தேவனுடைய குமாரனும் நமது கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஒரு மனிதனைப் போன்று அவர் தாவீதின் குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் மூலம் இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலமும் பலமாய் நிரூபித்து காட்டினார். The title Son of God harks back to Psalm 2:7. This term speaks of the deity of Christ. சங்கீதம் 2:7 தீர்மானத்தை விவரிப்பேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை பெற்றேன் என்ற இந்த வசனம் தேவன் இயேசு கிறிஸ்துவை தன் குமாரனாக அறிவித்தது நமக்கு தெளிவாகிறது. அவருக்கு பிதாவாக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இது மேசியானிய தீர்க்கதரிசனமாக அறியப்படுகிறது. இந்த வார்த்தை கிறிஸ்துவின் தெய்வ தன்மையை பற்றி பேசுகிறது. The word declared carries the idea of having been determined, defined and appointed. அறிவிக்கப்பட்ட என்ற சொல் தீர்மானிக்கப்பட்டது, வரையறுக்கப்பட்டது, நியமிக்கப்பட்டது என்ற கருத்தை கொண்டுள்ளது. The Son of God was eternally God, but God declared him openly to be so to men. தேவனுடைய குமாரன் நித்தியமாக தேவனாக இருந்தார். ஆனாலும் தேவன் அவரை மனிதர்களுக்கு அப்படித்தான் வெளிப்படையாக அறிவித்தார். ஒரு மனிதனாக அவர் பிறப்பதற்கு இந்த அறிவிப்பு தேவைப்பட்டது.
இவ்வாறு தேவன் கடவுளை கிறிஸ்துவின் மனித குலத்திலிருந்து பிரித்தார். The resurrection defines the Son of God. Jesus is both God and man in one person. He was 100% God and 100% man. உயிர்த்தெழுதல் கடவுளின் குமாரனை வரையறுக்கிறது. இயேசு ஒரே நபரில் கடவுள் மற்றும் மனிதன். Christ was both true humanity and undiminished deity in one person forever. தெய்வம் கிறிஸ்துவின் மனிதநேயம் அல்ல. கிறிஸ்து என்றென்றும் ஒரே நபரில் உண்மையான மனிதாபிமானமாகவும் குறையாத தெய்வமாகவும் இருக்கிறார். On the one side, his virgin birth proves his divinity, and on the other side, his resurrection proves his deity. ஒருபுறம் அவருடைய கன்னி பிறப்பு அவருடைய தெய்வீக தன்மையை நிரூபிக்கிறது, மறுபுறம் அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய தெய்வத்துவத்தை நிரூபிக்கிறது. Verse 3 teaches Jesus' humanity, and verse 4 teaches the deity of the Son of God. ரோமர் 1:3-4 வசனம் 3 இயேசுவின் மனிதநேயத்தையும் வசனம் 4 தேவனுடைய குமாரனின் தெய்வீகத்தையும் போதிக்கிறது. The fourth verse has 3 parallel phrases that describe what God did to portray Jesus' role to man. 4வது வசனத்தில் 3 இணையான சொற்றொடர்கள் உள்ளன. மனிதனுக்கு இயேசுவின் பாத்திரத்தை சித்தரிக்க கடவுள் என்ன செய்தார் என்பதை பார்ப்போம். With power, according to the Spirit of holiness, by the resurrection from the dead என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வல்லமையுடன் பரிசுத்த ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலின் மூலம் அப்படின்னு வாசிக்கிறோம். The power of the resurrection is indeed an awesome thing. This was declared with power. உயிர்த்தெழுதின் வல்லமை உண்மையில் ஒரு அற்புதமான விஷயம். இது அதிகாரத்துடன் அறிவிக்கப்பட்டது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். The resurrection is what declared or defined his deity. It proves his deity, but it is also the crucial transition point in his work as the Savior. உயிர்த்தெழுதல் என்பது அவருடைய தெய்வீகத்தை அறிவித்தது அல்லது வரையறுத்தது. இது அவரது தெய்வீகத்தை நிரூபிக்கிறது. ஆனால் இரட்சகராக அவர் செய்யும் பணியில் இது முக்கியமான ஒரு மாற்றமாகும். His resurrection made it abundantly clear that he was the Son of God. His glorification was the restoration of the full use of his deity. John 17:5 from man's viewpoint. 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17:5 தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தி உள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். This does not mean that he was restored to his deity, but to the use of his deity apart from his humanity. அவர் தனது தெய்வீகத்திற்கு மீட்டெடுக்கப்பட்டார் என்று அர்த்தப்படுவதில்லை. அவரது மனிதநேயத்திற்கு அப்பால் அவரது தெய்வீகத்தின் பயன்பாட்டை இது குறிக்கிறது. The power of the resurrection set Jesus apart and verified the assertion of his deity. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் அவர் தெய்வீக தன்மையுடையவர், அவர் தேவன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவில்லை என்றால் உயிர்த்தெழுதலின் தனித்துவம் நமக்கு இருக்காது. அவரது தெய்வீகத்தை அங்கீகரிக்க இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் மூலம் தேவகுமாரன் என்று அறிவிக்கப்பட்டார். This is the clear testimony of the New Testament writings captured more succinctly in Romans 10:9. If you confess with your mouth that Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். So, it is not enough if you just confess him as Lord, but you must believe in your heart that he resurrected from the dead. Only then you will receive your salvation, you will be saved. ஆகவே நண்பர்களே, அவரை ஆண்டவராக நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். It doesn't stop there. You must go and proclaim to the world that he has resurrected. There are 4 words mentioned by the angel in Matthew chapter 28 verse 5-7. Come,
see, go and proclaim that Jesus is risen. மத்தேயு 28:5-7 தேவதூதர் குறிப்பிட்ட 4 வார்த்தைகள் இவைதான்: வாருங்கள், பாருங்கள், செல்லுங்கள் மற்றும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவியுங்கள். So my friends, your Easter celebration will never be completed unless and until you do all these 4 things. ஆகவே என் நண்பர்களே, இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கும் வரை உங்கள் ஈஸ்டர் கொண்டாட்டம் ஒருபோதும் முழுமையடையாது. The message of Easter is come and see, go and tell. வாருங்கள், பாருங்கள், செல்லுங்கள், சொல்லுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவியுங்கள். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அவரை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல், அவரை வாயிலே அறிக்கை செய்வது மட்டுமல்லாமல், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறது மட்டுமல்லாமல், நாம் எங்கெல்லாம் சென்று யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்ல வேண்டும். மேரி அந்த செய்தி தான் கொண்டு சொன்னார். I have seen the Lord, he is resurrected. ஆமேன். ஆமாம் சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி சொல்லும் பொழுதுதான் உங்களுடைய ஈஸ்டர் கொண்டாட்டம் முடிவடையும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த திருநாளை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இறைச்செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரின் நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே எல்லோருக்கும் மா உன்னதர் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Amen.
பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திலே நீர் தோன்றி உடைய போதனைகள் எல்லாவற்றையும் உமது பிள்ளைகளுக்கு போதித்து சத்தியத்தின்படி நடக்கும்படியான அறைகூவலை தந்து எங்களை நாங்களே தாழ்த்தி சிலுவையை சுமந்து உமக்கு பின்பாலாக வரும்படியான அழைப்பினை தந்தீர். எங்களுக்காக சிலுவை சுமைந்தீர், எங்களுக்காக பாடுபட்டீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர். அது உம்முடைய வார்த்தையின்படியே 3ஆம் நாள் நீர் உயிரோடு கூட எழுந்தருளினீர். நீர் எழுந்தருளின இந்த புனித நாளை நாங்கள் ஆசரித்து கொண்டிருக்கின்றோம். ஆதி திருச்சபையினர் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்ற பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வாழ்த்தின வண்ணமாக நாங்களும் அனுதினமும் இதை சொல்லி நீர் உயிர்த்தெழுந்தீர் என்ற நம்பிக்கையோடு கூட வாழ அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலுமாக உயிர்த்தெழுதல் நாளின் சிறப்பு ஆராதனை வேளை நிகழ்வினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி அருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். சிலுவையிலே நீர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டீர். இப்பொழுதுமாக தங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீரவர்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வேத வாக்கின்படியே ஆண்டவரை கேட்கின்ற அனைத்து நன்மைகளையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்த நடத்தியருளும். உம்மை நாங்கள் பின்தொடர்ந்து நீர் போதித்த போதனைகளின்படி நடந்து நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று சொல்லி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்த கர்த்தரின் செபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நாம் கேட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் கர்த்தர் தருகின்ற நன்மையுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனம் 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தூதன் சொன்ன வண்ணமாகவே அவர் எழுந்து இன்றும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார் என்பதை விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோடு வில்லியம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கருமையான தேவனுடைய சின்னமே, ஃபீபா ஊழியங்களின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா குமாரன் ஆவி
நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.